எங்களுக்கு இதை அடியாட மாட்டுக்கு பணம் போச்சு எல்லாம் வந்து நாங்கள் என்ன எப்படி பழகிறது எங்களுக்கு வழி தேடுங்க தேடி நிதி தேடி கொடுங்க. இதை வச்சுதான் சாமி நாங்கள் வாழ்ந்தோம். எங்கள் வாழ்க்கையே அழிஞ்சு போச்சு, குடும்பம் அழிஞ்சு போச்சு. நாங்கள் என்ன பண்ணுவோம் ஐயா? எங்கள் குடும்பம் அழிஞ்சு போச்சு சாமி. நாங்கள் எப்படி வாழ்ந்துன்னு தெரியல, என்ன பண்ணுவோம்? இதை வச்சுட்டு தான் நாங்கள் வாழறோம். எங்கள் நிலைமை என்ன 60 ஆடு சாமி. நாங்கள் எல்லாம் பாது ஒருபாடு வந்து போட்டுட்டு இந்த மாதிரி காட்டணுமென்றுக்காக திருப்ப வச்சிருக்கிறோம். எடுத்து போடவும் கூடாதுன்றதுனால பயந்துன்னு வச்சுக்கிறேன். எதனா உதவி செய்வீங்க சாமி பார்க்குறேன். வேற ஒன்றும் இல்லை, அரசு எதனா பார்த்து நிதி வழங்கி கொடுத்தா போகிறோம். இதை வச்சு நாங்கள் எதனா பிழைப்போம். கொடுத்தாங்கன்னா இன்னும் எதனா 2 வாங்கி அதை கூட நாங்கள் எதனா பிழைப்போம். 60 உருப்படி நீங்களா பாருங்க சாமி. இதுக்கு ஒரு நியாய நீதி தேடி கொடுங்க. வேற ஒன்றும் கேட்க வரல சாமி. வேற ஒன்றும் 60 ஆடு வச்சுருந்தேன். அதை வச்சுன்னு பொழிச்சிருந்தேன். அது இந்த வெள்ளம் வந்து எங்களை இப்படி பழி வாங்கிடுச்சு. கட்ட துணி இல்லை, பேர பிள்ளைங்களுக்கு துணி இல்லை. நாங்கள் வீடு அமைங்கிடுச்சு, கூரை வீடு. இது இந்த இடத்துல கொண்டாந்து விட்டேன் பழைக்கணும் அடுத்தவங்க இடத்த. இங்கேயும் இப்படி ஆகி போச்சு. நான் எப்படி வாழறது, எப்படி என்ன பண்ணுறது? வயிற்று சாப்பாடு கிடையாது. ஆடு கட்டியிருந்த இடத்த இருந்து அவுத்துன்னு வந்து இங்கே விட்டேன், பழைக்கன்னு சொல்லி விட்டேன். எங்களுக்கு மீதி நடு நேரத்தில் வந்து பூந்தடிச்சு வெள்ளம் வந்தா நான் வந்து ஒரு ஆட்டை கூட கால் பண்ண முடியல. என்னையும் சேர்த்து அடிக்குது. நான் என்ன ஐயா பண்ண முடியும்? 10 ஆடு அடிச்சு போயிடுச்சு. இது 60 ஆடு இருக்குது சாமி. அந்த 60 ஆட்டுக்கு உண்டான ஊதியம் எதனா 70 ஆட்டுக்கு உண்டான ஊதியம் எதனா கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். நாங்கள் பிழைக்கணும். பொட்டும் பொடியுமா பாலமாக இருக்குதுவா. எங்கள் பிள்ளைங்களுக்கு துணிமணி இல்லை, எல்லாம் போயிடுச்சு. ரேஷன் கார்டு போயிடுச்சு, ஆதார் கார்டு போயிடுச்சு, ஏரி வேலை கட்ட 100 நாள் அட்டையும் போயிடுச்சு. எதுவுமே எங்களுக்கு கிடையாது. ஆனால் தான் நீங்கள் கட்ட துணி இல்லாத இந்த துணியை ஒருத்தர் இப்போ கொடுத்து கட்ட சொன்னார். ஆப்ரேஷனால இந்த சட்டையான வெள்ளத்தில் நோல் போட்டு காவந்து பண்ணி வந்து எங்களால் சமாளிக்க முடியல. வந்து மீறி வந்தால் என்ன அடிச்சு போகுது. இல்லை என்ன பண்ண முடியும்? அந்த அளவுக்கு இருக்கிறோம். வீடு சுத்தமாக இடிஞ்சு கவுந்து போய் கிடக்குது. நான் இருந்த இடம் இது அடுத்தவங்க இடத்துல கொண்டாந்து விட்டேன். இதுக்கு இந்த மாரி கதி ஆகி போச்சு. நாங்கள் பிழைக்க வழி கேட்குறோம். நிதி எதெல்லாம் கொடுத்து எங்களை காவந்து படுறதுக்கு வழி கொடுங்க. எங்களுக்கு வாழ்வாதாரமே இல்லை. இதை வச்சுதான் நாங்கள் பிழைக்கணும். வேற வழி கிடையாது. எங்க பொழைப்பில் மண்ணை எலி போட்டுச்சு அங்கே எரியுது. பச்சை தண்ணி குடிக்காத பால் அநேகத்தில் ஏறி உடஞ்சி இந்த மாதிரி பாழா போச்சு. என் குடும்பம் என்ன ஆகுது? இதை நம்பி தானே நான் வாழ்ந்தேன். வாழ்க்கையில் மண்ணாளி போட்டு போயிடுச்சு. நான் என்ன பண்ணுவேன்னு தெரியல ஐயா. எங்களுக்கு எதுவுமே இல்லை. வீடு இருக்கிற இடமா இடிஞ்சு போச்சு. வச்சு இந்த பொருளும் கை தவறி போச்சு. நாங்கள் எப்படி வாழறது? எங்களுக்கு ஒரு நீதி தேடி கொடுங்க, உதவி செய்யுங்க. இதுதான் நாங்கள் கேட்குறோம். வேற ஒன்றும் செய்யல ஐயா. எங்களுக்கு உண்டான உதவி செய்யுங்க. என் பேர் ஐயனார். எங்கள் அப்பா பேர் அர்ச்சனை வி சாத்தனூர்.